மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அற்புதமான ஒரு கலவையாக இங்கிட்டு பொருளாதாரம் இங்கிட்டு மகிழ்ச்சி இரண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உறுதியாக இருக்க போகுது. எப்படி சார் ரெண்டுமே கொடுக்க போகுது? சார் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அற்புதமாக உட்காந்துருக்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதியும் 5ஓட தொடர்பு கொள்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்போ இவங்களாம் என்ன சார் தொடர்பு பண்ணால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயத்தையும் சரி, மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்திலும் சரி, சரியான ஒரு தீர்மானம் முடிவெடுக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுடைய மன அழுத்தம், மன போராட்டம், மன கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகப்படும். நிறைய விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. முயற்சி எடுத்து அதுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு செயல்பாடும் செய்கிறீங்க, முழு மனதோடு செய்கிறீங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு ஒரு 60% கடந்துட்டிங்கனாலே அது பெரிய விஷயம். ஏன்னா இந்த 2022 ஆரம்பத்துலேருந்து இந்த 2022 நமக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த 2022 முதல் இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஒரு 10% மீனராசிக்காரங்க மட்டும்தான் 80% கொண்டு போயிருக்கீங்க. ஆனால் மீதி உள்ள 90% மீனராசிக்காரங்க 60 தாண்டி உங்களால் செயல்படுத்த முடியலை. உங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, உங்களுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. உங்களை எப்படி டார்கெட் பண்ணி லாக் பண்ணலாம், உங்களுக்கு என்ன விஷயத்தில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாங்கிறத பக்காவாக பிளான் போட்டு உங்களை தட்டிடுறாங்க. ஸோ அப்போ இந்த நிலையில் மாறப்போகுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ராசியின் அதிபதியோடைய பார்வை, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருள் அனைத்தும் இந்த மாதம் கிடைக்குது. குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? உங்கள் குடும்ப உறவு உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க. நீங்கள் எவ்வளவோ வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை பார்த்து கூட நீ என்ன வேலை பார்த்த, இல்லை நீ என்ன செஞ்சுட்டு அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லி உங்களை சொல்லி 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 காயப்படுத்தினாங்கள, அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் தான் அந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய தூண். நீங்கள் தான் அந்த உங்கள் குடும்பத்துக்காக நிறையா உண்மையாக இருந்திருக்கீங்க, நேர்மையாக இருந்திருக்கீங்கிறத புரிய வைக்கக்கூடிய, அவங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்புகளுடன் செயல்படக்கூடிய செயல்பாடு உண்டு. அதே போல் தங்க நகையை அடமானம் வச்சிட்டேன், தங்க நகையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்தேன், ஏமாந்துட்டேன், என் தங்க நகை வந்துடுமா? தங்க நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கி நம்பி கொடுத்துட்டேன், என் நகை மீட்டப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய தங்க நகை மீட்பதற்கான வாய்ப்பும், உங்களை ஏமாற்றி வாங்கினவர்கள் அதற்கான டாக்குமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் கிரகரீதியாக உண்டு. சார் இது தங்க நகைக்கு மட்டுமா? நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேனே சார், என்னை உட்காந்து பேசியே என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டான் சார், உட்காந்து அழுதான் சார், உட்காந்து அழுதாங்க சார் அந்த பொண்ணு, நானும் நம்பி வச்சு தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனதில் உள்ள கவலை நீங்க போகுது. ஏன்னா பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய இயல்பான ஒரு குணம் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னால் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் வலி வேதனையோடு இருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாது, கூட இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்களுடைய கஷ்டத்தை என்ன பண்ணுவீங்க, சரி செஞ்சு அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பீங்க. அந்த மாற்றத்தை கொடுத்து கொடுத்து அவங்க மூலமாக உங்களுக்கு ஏமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படித்தான் அடி மேலே அடி வாங்கினாலும் உங்களால் மாற்ற முடியல. முதல் நாள் நினைக்கிங்க, இனிமேல் வந்து நான் ஏமாற மாட்டேன், யாருக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் எனக்காண்டி வாழ போகிறேன் அப்படின்னு முதல் நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சிட்டு தான் தூங்குறீங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கால் வரும், அக்கா உங்கள் ஹெல்ப் தாங்க்கா வேணும், அண்ணே உங்கள் ஹெல்ப் தானே வேணும் அப்படின்னு உறவுகளை சொல்லி நட்புகளை சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு மாய வலையை ஒரு விரிப்பாங்க. எப்படி மீன் வந்து வலைக்குள்ளே சிக்குதோ அது மாதிரி நீங்கள் அவங்க வலைக்குள்ளே போய் சிக்கிட்டிங்கன்னா உங்களை பீஸாக போடுற மாதிரி உங்களை மனதளவில்
அவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு அவங்க அதை பார்த்து ரசிப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஸோ இப்போ முடிவு எடுப்பீங்க, மாற மாட்டீங்க. தெளிவான முடிவெடுத்து அதை செயல்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த ஜூலை மாதம். இப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்க போதுங்கிற உறுதி உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் மிகப்பெரிய அந்யுன்யம் உண்டு. ஆனால் அந்த மூன்றாம் நபர்களுடைய தலையில் மட்டும் தயவுசெய்து யாரையும் தலைவிட விடாது. அவங்கள்ட்ட சொல்லாதீங்க, அவங்கள உள்ளே நுழைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரமாக உண்மையாக இருப்பாங்க, உங்களுடைய கணவரும் உண்மையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நடுவில் உள்ள ஆள்களுடைய சூழ்ச்சி, அது உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற சூழ்ச்சியை தான் மாட்டிக்கிறீங்க. ஸோ அதனால் அவர்களுடைய தலையீடு இல்லாமல் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதம் அப்பாடி சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப 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 சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சிறப்பாக இருக்க போது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூலை மாதமாக நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.